ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் இந்து குடும்பத்துலேருந்து வந்தேன். நான் இங்கே ரொம்ப பேருக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரியாது. பக்கா இந்து குடும்பம். எல்லாம் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு சாமி பூஜை பண்ணுவேன். இந்த இடத்துல நிறுத்திக்கிறாருன்னா அது ஆண்டவருக்கு கிருபை. எனக்கு வந்த கஷ்டம், எங்கள் லைஃப் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. எதிர்பார்க்காத இதுமா சைத்தான் எங்களை இது பண்ணிட்டார். கடைசியாக அவங்க அப்பா பேசின வார்த்தை, அவங்க அண்ணாங்களுக்கன்னா நம்ம நல்லா வீடு கட்டலாம் அப்படின்னு சொன்ன கடைசி வார்த்தை, எல்லாருக்குன்னா நல்லா நம்ம வீடு கட்டுறோம் ஆனால் சொல்லிட்டு போன அவர் திரும்பி வரல. அதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஒரு காரு சொந்த எல்லாமே நான் நிற்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் கைவிட்டாங்க. நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் கைவிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் கைவிடலை. நானும் ஆண்டவர்கிட்ட ஒரு ஒரு நாளும் ஃபைட் பண்ணுவேன். ஃபைட்டுன்னா சண்டை போடுவேன் ஆளுங்கிட்ட மாதிரி. மனுஷங்கன்னா கை விட்டுடுவார். ஆண்டவர்னால என்னை இந்த அளவுக்கு நிற்க வச்சுக்கிறாரு. என்னோட கோரிக்கை நியாயமாக இருக்கிறதுனால அவரை செஞ்ச நன்மைங்க நான் சொல்ல போகிறேன். இப்போ வீடு கட்டணும், எத்தனை வருஷமும் அந்த வீடு கட்டுறதுக்கு பஞ்சநாத் பாஸ்டர் ஜபம் முக்கியம் இருந்துச்சு. அவர் ப்ரேயர் பண்ணுவார். ஏதோ ஒரு கஷ்டமானா அவர்கிட்ட வந்து நான் சொல்லுவேன். அப்பா மாதிரி அவர்கிட்ட சொல்லுவேன். அவர் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கேவலப்படுத்துகிறாங்க, கேஸ்ட்டு ஃபீலிங் அவங்களுக்கு எனக்கு இல்லை. நான் இல்லாதனால இந்த நல்லா இருக்கிறேன். நான் இந்த இதில் அவர் விடுமா, எல்லாம் கடவுள் பார்த்துப்பார் அப்படின்ட்டு எல்லாம் இது பண்ணுவார். அவர் ஜபம் எல்லாம் எதிர்பார்க்காத மாதிரி வீடு கட்டணும். யாருமே எங்கள் சொந்தக்காரர் நடக்காத மாதிரி அதிசயம் அற்புதம் செஞ்சார் கடவுள். அதுக்கு கடவுள் துணைந்தார். அதுக்கு எங்கள் பசங்க அதுக்கு உதய், ஜீவன், நானும் 3 பேர் எல்லாம் 3 பேர் கலந்து முடிவெடுப்போம். இது செய்யலாம், இப்படி செய்யலாம் அன்ட்டுன்னு. வந்த காசில் அவர் இறந்து போனப்போ எல்ஐசிது ரோடு ஆக்சிடெண்ட் ஒன்று வந்ததில் அப்போ கம்மி 2 லட்சம் தான் மொத்தம். அது பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டு சிறு வயசுலேருந்தே எங்கள் பெரிய பையன் நல்ல தெளிவு, அவனுக்கு எல்லாமே அவன் பார்த்துப்பான். இப்போ கூட ஏடிஎம் எனக்கு தெரியாது, எல்லாமே எப்படி செய்யலாம் ஏது செய்யலாம் எல்லாம் செலவு பண்ணுறது அவனே முன்னேருந்து. ஆனாலும் லாஸ்ட்டில் 30,000 ரூபாய் தான் இருந்துச்சு. எவ்வளோ இருக்குது பார்த்துட்டாகுது பேங்க்கில்னு அவன் பார்த்துட்டு வான்னா கொளுத்துட்டு வந்துடுவான். 30,000 இருக்கிறது எத்தனை சின்ன வயசில் 30,000 எடுத்து ஜோபில் வச்சுக்கணும். அந்த சின்ன ட்ராயரில் மா இது 30,000 தான் இருக்குதுமான்னு பார்த்துட்டு சொன்னது எத்தனை சொல்லன்னு. சரி, அப்புறமா பேங்க்கில் போட்டான். அவன்கிட்ட பேசினேன், இது எப்படி செய்யலாம், இவ்வளோ தான் இருக்குது நம்ம வீட்டில், குடும்பம் நடத்தணுன்னா கஷ்டம். அவன் படிச்சுட்டு இருந்தான். நீ பார்ட்ட மட்டும் செய்வதே செஞ்சால் தான் அவன் வீடு நடக்கும். சொந்தக்காரெல்லாம் யாரும் எங்களுக்கு கேவலப்படுத்தினாங்க, யாரும் கை தூக்கி விடல. அவன் சரியம்மானு எங்கள் பையன் அந்த பையன் சொன்ன வார்த்தை ஒரு சரிம்மா நான் பார்க்குறேன் போகிறான்னு. கூட பிறக்காத அண்ணன் தம்பி குமார் அண்ணன்ட்டு அவரே அட்வைஸ் பண்ணுவார் எங்களுக்கு, பார்த்து செலவு பண்ணுங்க, இது பண்ணுங்க, நீங்கள் கடவுள்கிட்ட போனீங்க சந்தோஷம், நல்லபடிக்க போய்ஸ்க்கோங்க. அவர் கேஸ்ட் ஃபீலிங் இல்லை, அவர் நல்ல அட்வைஸ் பண்ணுவார். அவர் மூலமாக நல்லா இந்த அளவுக்கு நாங்கள் நிற்கிறோன்னா அவர் மூலமாக கடவுள் மூலமாக இது பண்ணார். நல்லா போயிட்டு வீடு கட்டினதில் கல்யாணம் பண்ணலான்னு உதவிக்கு முடிவு பண்ணப்போ எதிர்பார்க்காத ஆக்சிடெண்ட் ஆச்சு அவனுக்கு. ஆக்சிடெண்ட்னாவே எனக்கு பயம், ஏன்னா நான் வாழ்க்கையில் நஷ்டம் போய்க்கிறேன். பசங்க எங்கன்னா போனால் கூட அதுக்கே ஃபோன் பண்ணி எங்கே போகிறீங்க நிதானமாக போங்கன்னு. அது அவங்களுக்கு தப்பாக தோணும். நான் பாதப்பட்டுக்குது அது மாதிரி. அப்போது அவன் உயிரை காப்பாற்றின கடவுளும் மாடு உயிரை ஏற்றுச்சு.
பச்சைக்காபாலத்தில் அந்த மாடு அது உயிர் என் பையன் இது அந்த மாடு எடுத்துக்கிச்சு. ஆனால் நான் வந்து மாடுங்களை நாய்களை எல்லாமே நேசிப்பேன், எல்லாத்துக்கும் வைப்பேன். எல்லாம் கூட கத்தி நிற்பாங்க, உங்கள் வீட்டாண்டு எல்லாம் நிற்குதுன்னு. நான் அந்த மாதிரி இது பண்ணதுனால என் புள்ள உயிரை காப்பாற்றி அந்த மாடு உயிர் எடுத்துச்சு. அந்த கண்டம் அந்த மாடு எடுத்துச்சு. இதெல்லாம் எத்தனை அதிசயம் அற்புதம் செஞ்சுக்கிறாரு எங்கள் வாழ்க்கையில். அவன் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு இதில் அவனுக்கு நல்லா கஷ்டப்படுறான்னு அவங்க ஆஃபீஸுக்கு ப்ரமோஷனும் வரும். அப்போ நல்லா அவனுக்கு காசு கொடுக்காம 3 லட்சம் ரூபாய் ட்ரிப்பு ஹைதராபாத்துக்கு போட்டாங்க. அப்போ சைத்தானு என்ன பண்ணிச்சு, எனக்கு நெஞ்சு வலிய மாதிரி. ஆனால் கிளாஸ்டிக் ட்ரப்லாம் அப்போ தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு ஆபத்தானா எனக்கு ஒரு பாதனா அவன் நின்றுடுவான். அவன் சந்தோஷமாக இருக்கணும், அவன் சுகப்படணுன்ட்டுன்னா அவன்கிட்ட சொல்லாமல் ஹைதராபாத் சாயந்தரம் ட்ரெயினில் போனான். அப்புறமா பக்கத்தில் கவர்மெண்ட் நர்ஸ் இருக்கிறாங்க எங்கள் வாரகத்து அக்கா இது மாதிரி நோவாகுதுக்கா எனக்கு. ஆனாக்கா அது ஒன்றும் இல்லை, கிளாஸ்டிக் இருக்கும், டேப்லெட் கொடுக்குறேன் நாங்கள். அப்போது ஃப்ளைட் ஏறின பிறகு அவனுக்கு சொன்னேன் இது மாதிரி வேணும். ஏம்மா முன்னே சொல்லலான்னா அந்த டேப்லெட்டு எனக்கு தோணை விசுவாசம் இல்லை. 3 நாய்க்குட்டிங்க எனக்கு, அது கடவுள் கொடுத்துருந்தது. எனக்கு எந்த கஷ்டமும் கவலையுமே இருக்கிறதில்லை. அதுங்கிட்ட டைம் பாஸு நல்லா இது. அப்போ கடவுளுக்கு கொடாடு கொடி சோத்திரம் சொல்லணும். ஹல்லேலூயா. அப்புறமா அது வீடு கல்யாணம் நல்லா ஆச்சு. ஜீவனுக்கு சொந்தக்காரெல்லாம் பேசினான், இன்னும் அவனுக்கு 30 வயசு ஆகிட்டுக்குது, நீங்கள் அதில் போய் சேர்ந்துட்டீங்க. அது கேவலப்படுத்தினாங்க. சின்னவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிக்குது. நான் சொன்னேன், ஏசப்பா நான் உங்களை நம்பி வந்தேன், நீங்கள் வந்தீங்க, நீங்கள் உதவி செய்யலைன்னா மனுஷங்கள்லாம் நீங்கள் ஏமாத்துறதுக்கு இல்லை. உங்களால் முடியலன்னா இந்த நைட்டில் பத்துக்கிறப்போ ப்ரேயர் பண்ணிட்டு பத்துக்க, இந்த ராத்திரி என்னை ஏந்து கொட்டாத நீ இது பண்ணிடுங்க. இந்த பாதை இந்த அவமானம் நான் கேட்க முடியாது. ஆகஸ்ட்டுக்குள்ளே நாங்கள் அவனுக்கு சம்பந்தம் பார்த்து ஒரு நல்ல செய்தி நான் கேட்கணும். கல்யாணம் முடிக்கணும்னு நான் கடவுளுக்கு கேட்கல. ஆனால் ஆகஸ்ட் 4 வர்றதுக்குள்ளே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, கை தட்டுங்க, என்ன பண்ணிட்டாரா முடிச்சிட்டாரு. நான் கேட்குறது எவ்வளோ அவர் செய்ய அல்லையா. இது மாதிரி எல்லா வீட்டுலையும் இது பண்ணார். நாங்கள் வீடு கட்டினப்போ சொந்தக்காரர் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க மாட்டாங்க. எதனா வீட்டுக்காரங்க மேஸ்திரிங்க ஒன்று பண்ணால் இங்கே சர்ச்சில் அனுப்பிப்போம். நாங்கள் கெங்கனப்பள்ளி இருப்போம். எப்போனா ஒரு வேலை 2 வேலை சொன்னதோ அதை இங்கே சின்ன பிரதர் இருக்கிறாரு ராஜா கூப்பிட்டு போய் அவங்க வீட்டில் சிக்கனோ ஃபிஷ்ஷு பண்ணாலும் சொந்த வீடு ஆட்டும் அவங்க வீட்டில் 2 வேலை 3 வேலை சாப்பிட்டுக்கிறோம். சொந்தக்காரர் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் நல்லா இருக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், என்ன இங்கே இதுவாக இருக்கிறாங்கன்ட்டு. பாதைப்பட்டவங்கள பாதை வைக்க மாட்டார் கடவுள். எல்லாம் உயிர்த்து இது பண்ணுவார். எல்லாம் கடவுள் அது மாதிரி பண்ணார். ஜீவனுக்கு எதிர்பார்க்காத ஒரு நல்ல சம்பந்தம், நல்ல பொண்ணு, அதிசயம் அற்புதம் செஞ்சார். எல்லாமே வீடு கட்டுறதாட்டும் கல்யாணம் ஆகட்டும் யாருமே பண்ணல. மற்ற ஜனத்துங்களுக்கு தெரியும், நல்லா கிராண்டாக பண்ணி. இதெல்லாம் நான் செய்யறதில்லை, கடவுள் செய்யுது, எதிர்பார்க்காது செய்யுது. என்ன எங்கள் உறவுக்காரெல்லாம் இப்போ ஜெயந்தி நல்ல மருமக சம்பாதிச்சிட்டா நல்லா இருக்கிறாங்க அன்ட்டு அவங்க இது பண்ணுறாங்க. இப்போ அப்படி இது பண்ணு எத்தனை அதிசயம் ஒன்றும் இருக்குது. சாட்சி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக இன்ப பாஸ்டர் ஒரு 2 மினிட்ஸ் இன்னொரு 2 மினிட்ஸ் என்ன பேர் பண்ணுங்க. ஜஸ்ட் முடிஞ்சிச்சுன்ட்டுன்னு ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நான் ஜஸ்ட் ஒரு ஷார்ட் தேங்க்ஸ் கிவிங் தான். நான் ஆக்சுவலாக வந்து இந்த மேட்ச் பார்க்கும்போது இன்பனாக்கு அவங்க வந்திருந்தாங்க வீட்டாண்டுக்கு.
ஸோ நான் இன்பனாக்கு ஜஸ்ட் ஒரு அவங்க சொன்னாங்க ஜஸ்ட் வந்தாங்க ப்ரேயர் பண்ணலான்னாங்க. வந்ததே இன்பனா கிட்ட கேட்டாங்க, பையன் எப்படியான்னு கேட்டாங்க. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, பையன் பற்றி சொல்லணுன்னா ஒரே ஒரு ரிமார்க் கூட இல்லை, அவன் வந்து ஒரு தங்கம் போலன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் அவர் கிளியராக சொல்லிட்டாரு. ஸோ அந்த ஒரு வார்த்தையில் அவங்க எல்லோரும் வந்து சாட்டிஸ்ஃபைட்டு. ஸோ அங்கேக்கே மேட்ச் ஒரே வாட்டி தான், ஜஸ்ட்டு நாங்கள் மின்னன் போயிருந்தோம், நெக்ஸ்ட் டே மார்னிங்கு சேம் அந்த மாதிரி இது பண்ணாங்க. ஸோ இன்பனா ஆக்சுவலாக இன்பனாக்கு சொன்னேன், இன்பனா வந்து ஃபேமிலியாக வந்தாங்க. லிடியாக்கா வந்து நான் வந்துன்னுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து அங்கே ஜெபம் பண்ணிட்டு ஒரே ஒரு ஜெபத்தினால என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆச்சு. அப்போதைக்கு அப்போ மேரேஜ் டேட் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ஆண்டவர் செய்த நன்மை இது. இன்னொன்று சொல்லணுன்னா, நான் 23rd மேரேஜ் அன்றைக்கி நிறையா ஒர்க்னால் வந்து இங்கே நான் எந்த ஒர்க்குமே பண்ணல. நான் இந்த பக்கம் ஜஸ்ட் ஒரு மார்னிங் ஒரு 10-15 மினிட்ஸ் தான் இங்கே வந்திருப்பேன். ஸோ மொத்த ஒர்க்குமே வந்து இன்பண்ணா ப்ளஸ் இங்கே இருக்கிற ஐசாக் எல்லாமே வந்து செட் பண்ணிட்டு ஈவினிங் வரும்போது பார்க்கும்போது எல்லாமே ரெடியாக இருக்குது. ஆக்சுவலாக நான் நினச்சி கூட பார்க்கல. இங்கே நான் சேர்ஸ் கூட வந்து நான் எதுவுமே சொல்லலை. மொத்தமாக வந்து அவர் சொந்த பையனுக்கு எப்படி பண்ணுறாரோ அது மாதிரி இங்கே எல்லாமே செட் பண்ணி மொத்தத்தையும் பார்த்தாக்கா எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விஐபி சேர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி மொத்தம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஓகே. ஸோ அதுக்காக நன்றி. இன்னொன்று ஆக்சுவலாக வந்து இன்னொரு குடும்பத்தை பற்றி சொல்லணும், மைக்கேல் மாமா கெச்சக்கா குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா, ஆக்சுவலாக வந்து மாமா வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருந்தார். நீங்கள் எல்லோரும் அப்புறம் வேணும்னா கூட நான் ப்ரூஃப் காட்டுறேன் அவர்கிட்ட. அவர் வந்து துபாய்க்கு போகிற பிளான் இருந்துச்சு மேரேஜ்க்கு. எப்போ நான் என்கேஜ்மெண்ட்டுன்னு அவருக்கு ஃபோன் பண்ண உடனே அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ சொன்னாலும் சொல்லனாலையும் ஜீவன் எங்கள் பையன், நான் ஆல்ரெடி கிளம்பி வந்துன்னுக்கிறேன், நீ இன்னும் லேட்டாக சொன்ன எனக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன ஒரு பேச்சு சொன்னார். ஸோ அவர் நேராக வந்து ஒரு நாள் முன்னே இருந்து எல்லாத்தையும் அவரும் இப்படி பண்ணுன்ற ஆலோசனை எல்லாம் அவர் எனக்கு கொடுத்தாரு. நீ இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், எங்கேயுமே வந்து காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது, ஸோ கிராண்டாக இருக்கணும், இந்த மாதிரி பண்ணுன்ட்டுன்னு. அந்த மாதிரி ஆக்சுவலாக வந்து எந்த சர்ச்சிலுமே இந்த மாதிரி நடக்காது. ஏன்னா பாஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, நீ பார்த்துக்கோப்பான்னு சொல்லிவிடுவாங்க. ஆனால் இங்கே இன்பனை கூப்பிட்டு டெக்கரேஷன்கார் அவரே கூப்பிட்டு ஆஃபீஸ் ரூமில் உட்கார வச்சு பேசினார். அப்புறம் வந்து இந்த கேமராஸ் எல்லாமே அப்படி சொல்லின்னு போனோம்னா நிறையா இருக்குது. பட் அவங்க வந்து இந்த ஆஃபீஸ் ரூமில் தான் நான் பேசுனேன், எங்கேயுமே போகல. எல்லாருமே இங்கே வந்தாங்க, இங்கே பேசின பேச்சுனால எல்லோரும் ஆக்செப்ட் பண்ணிக்கின்னு எனக்கு தி பெஸ்ட்டு ப்ரைஸில், ஆக்சுவலாக நான் ப்ரைஸ் ரிவீல் பண்ண நான் விரும்பலை. எனக்கு ரொம்ப என்னென்னா எந்த ஃபைனான்ஷியல் க்ரைசிஸ் இல்லாமல் ஆண்டவர் இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுத்தாரு. அதுக்காக நான் நன்றி சொல்லிட்டுக்கிறேன். இன்னொரு பர்சன் இருக்கிறாங்க, பட் இங்கே வெளியே இருக்கார் அவர். ஸோ ஃப்ரான்ஸனை பற்றி சொன்னோன்னா, ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு நிமிஷம் என் கூட வந்து இந்த 10 days டைமில் என்டையர் டைம் ஸ்பெண்ட் பண்ணது என் கூட இருந்து எல்லா விஷயத்துலையும் எனக்கு ஹெல்ப் பண்ணார். ஸோ அதுக்காக இந்த குடும்பத்துக்காக நான் ரொம்ப நன்றி கடவுள்னா இருக்கிறேன். ஏன்னா ஈவன் ஐசாக் எடுத்துக்கோங்க, அவன் வந்து இங்கே எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி, ஆனால் லைவ் நீ வராத, நான் இந்த சைடில் இப்போ இந்த லேப்டாப் வந்து இந்த சைடில் வச்சு நான் பார்த்துக்கிறேன், நான் எல்லாத்தையும் பண்ணுறேன், அந்த மாதிரி ஒரு இது சொன்னாங்க. ஸோ அதுக்காக ஒரு 2 minutes நான் பாஸ்டர் ஃபேமிலியை தேங்க்ஸ் கிவிங் ஹேண்டில் பண்ணதுக்கு நான் ரூத்தை முன்னே கூப்பிட்றேன். அப்படியே ஜீவன் ஷீபா 2 பேரும் கூட வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். லிடியாக்கா செக். மைக்கேல் மாமாவும் கெச்சக்காவும் முன்னாடி மாதிரி கேட்டுக்கொள்கிறேன்.
இன்னொருத்தர் ஆக்சுவலாக அங்கே டேபிள் அண்டிக்கே நான் அம்மாவை அனுப்புகிறேன். ஆக்சுவலாக எனக்கு இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னாக்கா அந்த அம்மா, பாஸ்டர் அம்மா ப்ளஸ் இவங்க எல்லோரும் தான் மெயின். அதுக்காக அம்மா வந்து கனப்படுத்துவாங்க. ప్రేమను పంచుకొనే తోడుకై ఆశగా నిలిచే హృదయముకు, ప్రేమను పంచుకొనే తోడుకై ఆశగా నిలిచే హృదయముకు, దేవుని దీవెనలే కురియగా ఆమని కుసుమలు నే విరియగా, ముగిసే నిరీక్షణ సమయమే మురిసే ప్రియమైన హృదయ యేసే పరచిన దినమే మన కన్నులకు ఆశ్చర్యమే, కళ్యాణమే వైభోగమే పరిణయమే మరి పెళ్లి సంబరమే, అందాల వరుడు పరిశుద్ధుడు చక్కని వధువు కన్యకు జరిగే పరిశుద్ధ వివాహమే, పెరిగే నిరంతర సంతోషమే, కళ్యాణమే వైభోగమే పరిణయమే మరి పెళ్లి సంబరమే. మరణము తప్ప మరి ఏదియు విడదీయలేని బంధము. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான குடும்பம் எங்களை கனப்படுத்துறதுக்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ప్రియమైన కుటుంబం వారు సేవకుల కుటుంబాన్ని కనపరిచినందుకు ஜீவன் குமாரும் சிவபாரேனுக்காவும் జీవన్ కుమార్ శిబారేనుక அவர் இன்னைக்கு மதிலே వారు ఈ దినము మన మధ్యలో புது விசுவாசம் தான் நான் சொல்லுவேன். சிவபாரேனுக்கா శిబాబు కొత్త విశ్వాసి మన సంఘానికి అని చెప్పవచ్చు. அருமையான கர்த்தருடைய மக, ప్రియమైన కుమార్తె, நல்ல பக்தி நான் பார்க்குறேன். ఆమె భక్తి మనం చూస్తున్నాం. இன்னும் ஜீவன் குமாரை நல்ல பக்தியில் வளர்ப்பாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ఇంకా జీవన్ కుమార్ భక్తిలో ఎదుగుదల చేస్తారని இப்போ சிவபாரேனுக்கா ஒரு 2 வார்த்தை பேச அன்பா கேட்டுக்கொள்கிறேன். శిబారేనుక గారు 2 మాటలు మాట్లాడమని కోరుచున్నాం. అందరికీ వందనాలండి. సమీక్షణ దైవ సేవకులకు వందనాలు. తిరగండి. దేవుని కృపను బట్టి ఈరోజు నా జీవితంలో ఎంతో ఘనమైన మేలు చేశారండి. ఆయన నా జీవితంలో అయితే ఎన్నో మేలు చేశాను. నేను ఈరోజు బ్రతికున్నానంటే అది దేవుని కృప. నేను ఈ సంవత్సరం మొదట్లో దేవుణ్ణి అడిగాను అనమాట, మంచి జీవితాన్ని, ఒక మంచి కుటుంబాన్ని నాకు ఇమ్మని చెప్పి. అలా అడిగిన అంటే ఈ ఇయర్ ఎండింగ్ కూడా రాలేదు, నాకు ఈ 7th మంత్లోనే అంటే దేవుని కృపను బట్టి నాకు గొప్ప వివాహం జరిగింది. ఎంగేజ్మెంట్ కానీ వివాహం కానీ చాలా గ్రాండ్గా జరిగిందనమాట. అంటే నేను చాలా సంతోషపడేది ఏంటంటే సంఘంలో ఒక స్థానాన్ని నాకు ఇచ్చాడు దేవుడు. ఎంత స్పిరిచువల్గా ఉన్నారంటే ఈ ఆరాధన చేసే సమయంలో దేవుని కృపను నేను పొందుకున్నాను. ఇంత గొప్ప సంఘాన్ని నాకు ఇచ్చినందుకు దేవునికి వందనాలు. ఇంత మంచి కుటుంబంలో నాకు ఒక స్థానాన్ని ఇచ్చినందుకు దేవుని కృతజ్ఞతలు. యేసు நம்மளாம் எழுந்திருக்கலாமா? கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆஸ்வதிக்க ప్రభు ఈ కుటుంబాన్ని ఆశీర్వదించి நம்ம எல்லாரும் கண்ணுபடி நாம் செபிக்கலாம். అందరూ కళ్ళు మూసుకొని எல்லாரும் எழுந்திருக்கலாம். అందరూ లేచి నిలబడదాం. எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, పరలోకమున ఉన్న మంచి
దేవా வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உள்ளவரே, ఆకాశకు భూమికి అధికారం சர்வத்துக்கும் மேலானவரே, సర్వోత్తరాన్ని కలిగిన இந்த மன மகிழ்ச்சியின் ஒரு நாள் இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். పరిశుద్ధ విశ్రాంతి బట్టి సమయాన్ని బట్టి వందనాలు. காலை நேரம் முதற்கொண்டு நேரம் வரைக்குமாய் ఈ కాలం నుండి ఇంతవరకును எங்களோடு கூட ஆசீர்வாடினி, మాతో కూడా సంచరించారు. எங்களோடு கூட பேசின நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. మాతో కూడా మాట్లాడిన జీవము కలిగిన బట్టి వందనాలు. ஆண்டவரே, ప్రభువా உள்ளான மனிதனை நாங்கள் எப்படி ஆண்டவரே பலப்படுத்திக் கொள்ள வேண்டும், మనిషిని బలపరచుకొనుట எப்படி ஆண்டவரே நாங்கள் அதை வைத்துக் கொள்ள வேண்டும், ఏ విధంగా మేము ఉంచుకోవలెను. எங்களுக்கு கற்று தந்த சத்தியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். నేర్పించిన సత్యాన్ని బట్టి మీకు వందనాలు. ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே అనేక మంది పిల్లలు இந்த తండ్రి சத்தியத்தில் நிலைத்து நிற்க సత్యాన్ని నిలబడి ఉండటం நீங்க உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். సహాయం చేయమని இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. కోరుకుంటున్నాం. ఒక్కొక్కరిని ఆశీర్వదించండి. வியாதியோடு, వ్యాధితోను பலவீனத்தோடு, బలహీనతోను பிரச்சனைகளோடு, సమస్యలతో போராட்டங்களோடு పోరాడుతోను வந்திருப்பாரானால் వచ్చినట్టయితే என் தேவனாகிய கர்த்தர் நீங்க தொட்டு சுகமாக்குங்க. దేవుని ముట్టి స్వస్థపరచు. ஒவ்வொரு பிரச்சனை விடுதலை கொடுங்க ஆண்டவரே. ఒక్కొక్క సమస్య విడుదల இந்த దయచేయండి. பிரசனத்தினால் நிரப்புங்க. ప్రసన్నత నింపండి. வல்லமையினால் நிரப்ப வேண்டுமா நாங்கள் నింపమని ஜெபிக்கிறோம். ప్రార్థిస్తున్నాం. இன்னைக்கு ஆண்டவரே ఈ దినం ప్రభా புதிதாக இணைக்கப்பட்டு నూతనంగా జతపరిచిన அறிவான ஜீவன் குமாரக்கா జీవన్ కుమార్ కొరకు சிவாரனுக்காக நாங்கள் శివారేణు ஜெபிக்கிறோம். కొరకు ప్రార్థిస్తున్నాం. அவருடைய இல்லற வாழ்க்கை நீங்க ஆசீர்வதிங்க, దాంపత్య జీవితాన్ని நீங்க ఆశ్రయించండి. பலப்படுத்துங்க. బలపరచండి. ஜெயந்தி குடும்பத்தை ஆசீர்வதிங்க. కుటుంబాన్ని ఆశ్రయించండి. அது உதயகுமார், ప్రత్యేకముగా ரூத், వీరి కుటుంబాన్ని రూత్ రూత్ని குழந்தையை ஆசீர்வதிங்க. బిడ్డని మీరు ఆశ్రయించండి. நாம் மகிமைப்பட உதவி செய்யுங்க. మహింపడి సహాయం పడండి. பெரிய காரியங்கள் గొప్ప செய்யுங்க. కార్యం చేయండి. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, యేసు నామముల తండ్రి ஆமென். ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருக்கு சகவாசமும் இன்னைக்கு ஆராதனைக்கு கூடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் வர தடைப்பட்டலோடும் உலகம் முழுதுமாக்கிற சகல பஸ்துவன்களோடும் எப்போதுமாய் என்றென்றைக்குமாய் தங்கள் திருப்பராக. ஆமென்.